நல்லா இருக்குது. எங்களோட வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்ற நல்லா இல்ல. எந்திர. இது நல்லா இல்ல, நல்லா இல்லையாடா? ஏடா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க, இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே. இத என் பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தரை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேவலமா பேச மாட்டாங்க? பரதேசி. நல்லா இல்லையாமா? எங்கடா போற? வாடா. எந்திரி. எந்திரா. ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போன? இங்க உட்கார்ந்தா மறைக்குதுங்க, அதனால. மறைக்குதா? உனக்கு முன்னாடி தான் ஆளே இல்லையே, எப்படிடா மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்னடா ஏன்டா அழுகுற? ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? பரதேசி. அழுக நிறுத்துறா. நிறுத்துறா. நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்தி சொன்னீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுன எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? அத பாரு, இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாயக்கு இல்ல. உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இதோ இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமா. இந்தாமா, ஒன்னதாமா. அட இறங்கி வாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுழிவா ஆட தெரியணும். ஆமா, உன் பேர் என்ன? உன் புருஷன் மாதிரியா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன், சொல்லு. வர சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அண்டா, உனக்குத்தான் ஒழுங்கா ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் ஜமீன்தார் ஐயா, பொட்டிக்காரன் பொட்டியை தூக்கிட்டு போறான். நான் போகலிங்க, பொறாமையில சொல்றேன். இங்கதான் இருக்கேன். நாமா, நீதான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க. ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நிறுத்துறா. ஏன்டா அப்படி கத்துற? 4 கட்டில பாடினா சத்தம் இப்படித்தாக்க வரும். என்னது 4 கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவை சாப்பிட. டேய், ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி படி. குடுறா. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு?
நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? ஐயோ ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துடுங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுற. உனக்கு தாண்டா செவிடு, எனக்குமா செவிடு? நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நானா 4 மூமுடித்துட்டு இருக்காருங்க, கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 மூமுடித்துட்டு இருக்காருங்க, கடத்திட்டு போயிட்டாங்களாம். டேய் நாக்கு துருத்தி, அண்ணே இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவிடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி, அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? வாய முடா. அண்ணே அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். டேய் டேய் அங்க வரது யாரா? கூப்பிடுறா. போடுற. என்ன விஷயம்? டேய் எதுக்கு? எந்த ஊரு? கரெக்ட். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா?
இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர்தான் ஏன் ஜமீன்தாரே? கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உரிச்சுன சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. கையடா சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் ஃபுல்லா பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் ஃபுல்லா பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாங்க வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறாங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரையாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கலமா நிக்கிற? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போது தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தொடத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க
சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு போகாதே. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு போடா. அதெல்லாம் முடியாது வாங்க. சோறு கொண்டாயா. சீக்கிரமா வாங்க. டேய் போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். பரதேசி எந்திரா மேல எந்திர. மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. என்னடா? அண்ணே பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கத்துல எங்கேயோ காட்டினா. அண்ணே இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா? இதானே உங்க பேரு. பரதேசி எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரன்ட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது உட்கார. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய் இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. BA படிப்பு கம்மி. இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. MA 2. இங்க வாடா. இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி உட்காரா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டே எம்எஸ்சினா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சினா என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா?
என்ன சார் 11வது படிக்காம எப்படி ஏய், கூட கூட பேசாத. 14 படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் பியூசி 1 வருஷம், 11 1 12, அதுக்கப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், 12 அது இது 14, அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம் சார். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு கூட